ரொம்ப நாளா கோயம்புத்தூரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுல இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. மதுரையில நான் டிமார்ட்டை மட்டும்தான் பார்த்துருக்கிறேன்னா, அதோட இதை கம்பேர் பண்றப்ப எனக்கு கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்குமே அந்த கடை அவ்வளோ பெருசா இருந்துச்சுங்க. ஆனா நான் பொருளெல்லாம் நான் ரொம்ப வாங்கல. எனக்கு வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். அதனால நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அங்க சாப்பாடு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சு. அதையும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி பக்கத்திலே வந்து கார் மியூசியம்னு இருந்துச்சா, அங்கதாங்க பசங்க என்னைய கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 170 சொன்னாங்க. ஆனா 175 ரூபா கொடுத்து ஒரு காரையா பார்க்க போறோம்னு நினைச்சுதான் நான் உள்ள வந்தேன். முதல்ல இந்த வண்டியை பார்த்ததுமே ஏதோ ஒரு பழைய படத்துல இந்த பொண்ணு வந்து இந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு போனதா நான் ஒரு சீன் பார்த்திருக்கேன். எனக்கு அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாயிருச்சு. அதை பார்த்துட்டு நிறைய கார்களை நாங்கள் அடுத்தடுத்து பார்த்தோமா, பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு. என்னைய விட என் பிள்ளைங்க ஒன்னொன்னையும் ஏதேதோ சொல்லி சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு காரை பற்றி நிறைய தெரியும் இல்லையா. ஆனால் நான் அந்த காரை யார் யாரெல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க, எந்த வருஷம் கொடுத்தாங்க, மைசூர் மகாராஜா கார் முதற்கொண்டு அந்த இடத்துல இருந்துச்சுங்க. அதெல்லாம் தான் நான் வியப்பாக பார்த்துட்டே வந்து அங்கே அப்படியே வந்து ஒரு சிட் அவுட் இருந்துச்சு. அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கார்லாம் போனால் எப்படி இருக்கும்னு என் மனசுக்குள்ளேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அப்படியே என் பையன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த காரை வச்சிருந்தவங்களாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்களா இருந்திருப்பாங்க, ஜனத்தொகையெல்லாம் கம்மியா இருக்கிறப்ப இந்த கார் ஓட்டுறது அவங்களுக்கு எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்படியே அந்த காலத்துக்கே போய் அதெல்லாம் பேசிக்கிட்டே கிளம்பிட்டோங்க.